திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ங்கிறது கதாநாயகியாக இருக்கும், இல்லை வில்லனாக தான் ஆகப்போகுதுன்னு நினைக்கிறேன். 2021 அறிக்கையே 26 தேர்தலில் வில்லனாக தான் மாறப்போகுது. கனிமொழி வந்துங்க ரொம்ப அரசியல் விஷயம் தெரிஞ்சவங்க. அவங்க இளம் விதவைகள் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு காரணத்தையும் கண்டுபிடிச்சாங்க. எடப்பாடி ஆட்சியில் டாஸ்மாக் கடைகள் நிறைய இருக்குது, நிறைய பேர் சாராயம் குடி. இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை கடையை மூடினாங்க, எவ்வளோ விற்பனையை குறைச்சாங்க. இப்போ எல்லாம் சுமங்கலி ஆகிட்டாங்களா, தீர்க்க சுமங்கலி ஆகிட்டாங்களா? ஏன் மத்திய அரசுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரம் என்னன்னு கூட தெரியாமல் நீங்கள் வாக்குறுதியை கொடுத்துட்ருக்கீங்களா? கருவின் குற்றம் இந்த உறுதிமொழியை கொடுத்துட்டு ஏமாத்துறது, நிறைவேற்றாமல் இருக்குது. அது துவக்கத்துலேருந்தே இருக்குது. 1967 அண்ணாதுரை அவர் வந்து திமுக தேர்தலில் ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோம், அப்படி நாங்கள் போட தவறினால் எங்களை முச்சந்தியில் சவுக்கால் அடிங்க நிற்க வச்சுன்னு சொன்னார். 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம். அது அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் சொல்கிறது சிங்கார சென்னைன்னு வாங்க. இவங்களுக்கு வந்து இந்த வசனம் தாங்க பேசுவாங்க, ஆனால் ரியாலிட்டியில் ஒன்றும் நடக்காது. 1947 ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கிற வரைக்கும், அதாவது எடப்பாடி பதவி விடுற வரைக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கு 4.5 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. இப்போ இந்த 4.25 வருஷத்தில் 5 லட்சம் கோடி அதிகமாக இருக்குது, 9.5 லட்சமாக இருக்குது. விஜய் அந்த வகையில் நான் பாராட்டுவேன். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், 2-3 விஷயம் சொல்கிறாரு. எது சாத்தியமோ, எது நடக்குமோ, எது என்னால் செய்ய இயலுமோ முடியுமோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் அறிக்கைகள்லாம் எல்லா கட்சியில இருந்தும் தயார் பண்ணுறதுக்கான ஆயத்த வழிகள் தொடங்கிட்டாங்க. நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ங்கிறது கதாநாயகியாக இருக்கும், இல்லை வில்லனாக தான் ஆகப்போகுதுன்னு நினைக்கிறேன். 2021 அறிக்கையே 26 தேர்தலில் வில்லனாக தான் மாறப்போகுது, கதாநாயகியெல்லாம் மாறாது. இல்லை போன தடவை கதாநாயகனாக இருக்கும்னு சொன்னாங்க, இப்போ வந்து கதாநாயகியாக இருக்கும். இல்லை அதை தாங்க நான் சொல்கிறேன். அந்த அம்மா தப்பாக சொல்கிறாங்க. வில்லனாக தான் மாறப்போகுது. அது அவங்களுக்கு தெரியல, கள நிலவரம் தெரியல. ஜனங்களை ஏமாத்திடலாம் எதைய சொல்லியும். நான் என்ன கேட்குறேன்னா, கனிமொழி வந்துங்க ரொம்ப அரசியல் விஷயம் தெரிஞ்சவங்க. அவங்க இளம் விதவைகள் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு காரணத்தையும் கண்டுபிடிச்சாங்க. எடப்பாடி ஆட்சியில் டாஸ்மாக் கடைகள் நிறைய இருக்குது, நிறைய பேர் சாராயம் குடி. இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை கடையை மூடினாங்க, எவ்வளோ விற்பனையை குறைச்சாங்க. இப்போ எல்லாம் சுமங்கலி ஆகிட்டாங்களா, தீர்க்க சுமங்கலி ஆகிட்டாங்களா? தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது. ஸ்கூல்லலாம் வந்து போதை மருந்துகள் விற்பனைக்கு சரளமாக புழங்குது. காவல்துறை கண்ணை மூடிட்டு இருக்காங்க கமிஷன் வாங்கிட்டு. டாஸ்மாகில் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் கடை வந்து அந்த பர்டிகுலர் நேரத்தில் தான் திறக்கும். அன்அஃபிஷியல் 24x7 பார்ஸ், அன்லைசன்ஸ்டு பார்ஸ் சென்னையிலே 100கணக்கான பார் இருக்குது. இதுக்கும் திமுகவினருக்கும் சம்மந்தம் இருக்குது, இதுக்கும் காவல்துறைக்கும் டைப் இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து அவங்க எதை சொன்னாங்க, எதை செஞ்சுருக்காங்க. நீட் தேர்வு நாங்களங்க, உதயநிதி என்கிட்ட அந்த மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை வச்சு நான் மாங்காயை பறிச்சிருவேனார்ல போன எலெக்ஷனில். இப்போ அவங்க அப்பா 4.25 வருஷம் கழிச்சு முதல்வர் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, மத்திய அரசுக்கு தான் அந்த அதிகாரம். ஏன் மத்திய அரசுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரம் என்னன்னு கூட தெரியாமல் நீங்கள் வாக்குறுதியை கொடுத்துட்ருக்கீங்களே. ஒரு எலெக்ஷனில் எம்ஜிஆர் அப்படி தான், நான் ஆட்சிக்கு வந்தால் கார்டு கவர் விலையெல்லாம் குறைப்பேனார். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது அப்புறம் யாரோ சொன்னாங்க, அதை திருத்திக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இவங்க தான் 75 வருஷ கட்சி, அரசியல் அப்படியே ஊறி திளைத்தவர்கள், சாணக்கியர்களாச்சே திமுகவினர். அவங்க எப்படி இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டால் முடியாது, நீட் தேர்வை ரத்து செய்கிற அதிகாரம் ஒரு மாநில அரசுக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் திட்டமிட்டு போய், அதாவது உங்களுக்கு இது நடக்காது, இது நம்மளால் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சும் ஏமாத்துறது தான்
இது வந்து அநியாயம், வஞ்சிக்கிறீங்க, நீங்கள் ஏமாத்துறீங்க. 420 இதுக்கு பேர் மோசடி. இல்லை நாங்கள் வந்து ஜெயிச்சுட்டா, அதாவது வந்து இந்த இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா சாத்தியப்படுத்திடலான்னு நினச்சோம் அப்படின்னு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாங்க. சரி, இந்தியா கூட்டணி வந்து இப்போ இந்தியா கூட்டணியா திமுக கூட்டணியா தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டது? அதிமுக கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தொடர்ந்து சொல்கிறாங்க. அதிமுக கூட்டணின்னு சொல்கிறது இல்லை, ரைட்டுங்களா? எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணின்னு பேசுகிறாரு, ஓகே, ஃபேர். ஆனால் என்னைக்காவது இந்தியா கூட்டணின்னு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் பேசியிருக்காங்களா ஸ்டாலினோ அல்லது திமுகவினரோ? திமுக கூட்டணி, திமுக கூட்டணி தான், திமுக கூட்டணி, ரைட்டா? சரி, இப்போ இந்தியா கூட்டணி எப்போ ஆட்சிக்கு வரும்? மத்தியில் அதாவது பாராளுமன்ற தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, 24 நாடாளுமன்றம். இவங்க எப்போ இந்த உறுதிமொழியை மக்களுக்கு கொடுத்தாங்க? எப்போ கொடுத்தாங்க? 21 தேர்தலுக்கு. 21 சட்டமன்ற தேர்தல் கொடுத்தாங்க. அப்புறம் எங்கேருந்து இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வரும்? அதாவதுங்க, மக்களை வந்து மடையர்கள் நடிச்சுக்கிட்டு பேசுகிற பேச்சுங்க. இதே மாதிரி கேள்வியை வந்து நான் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 21 நாங்கள் சட்டசபையில் ஆட்சி அமைச்சதுக்கு பிற்பாடு நாங்கள் ஒரு தீர்மானம் கொடுத்து அனுப்பினோம். இந்த தீர்மானம் கையெழுத்தாகலை, ஆளுநருக்கு தடையாக இருந்தார், நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போனோம், ஆக இதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னு திமுக தரப்பு. ஏங்க, இதுக்கு முன்னாலேயே வந்து இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே எடப்பாடி கவர்மெண்ட் உள்பட உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் சண்டை போட்டாங்க. உச்சநீதிமன்றமே அதெல்லாம் ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அதனால் இவங்க ஜனங்களை ஏமாத்துறாங்க. இப்போ இது வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், கருவின் குற்றம். இந்த உறுதிமொழியை கொடுத்துட்டு ஏமாத்துறது, நிறைவேற்றாமல் இருக்குது. அது துவக்கத்துலேருந்தே இருக்குது. 1967 அண்ணாதுரை அவர் வந்து திமுக தேர்தலில் ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோம், அப்படி நாங்கள் போட தவறினால் எங்களை முச்சந்தில சவுக்கால அடிங்க நிற்க வச்சுன்னு சொன்னாரு. 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். அது அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க சொல்றது இந்த லட்சியம் நிச்சயம்லாம் முதல்ல சொன்னது ரூபாய்க்கு 3 படி அரிசி. அச்சா, அதை கொடுக்கலன்னா நாங்க செய்ய தவறும் பட்சத்தில் எங்களை முச்சந்தில நிற்க வச்சு சவுக்கால் அடியுங்கள் என்றாங்க அண்ணாதுரை. சரி, ஜெயிச்சாச்சு. ஜெயிச்ச பிறகு என்ன சொன்னாங்க? நீங்க சொன்னது 3 படி லட்சியமாச்சு, 1 படி நிச்சயம். அந்த 1 படி கூட தமிழ்நாடு பூரா இல்லை, சென்னையிலையும் கோயம்புத்தூர் 2 மாநகராட்சியில் தான், ரைட்டா? அது எவ்வளோ நாள் நடந்தது? அது ஒரு 6 மாதம், அவ்வளோதான் முடிஞ்சது. நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவினர் 67 மக்களுக்கு கொடுத்த இந்த வாக்குறுதியை அண்ணாவால் நிறைவேற்ற முடியல. முதல்வர் இல்லையா, முதல் தடவையாக திமுக ஆட்சிக்கு வந்தது. 2 வருஷம் தான் இருந்தார். அவருக்கு உடல்நலம் 69 இவர் வந்துட்டார், கலைஞர் முதலமைச்சராக, கருணாநிதி வந்தாச்சு. 5 முறை ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிறதோட சேர்த்தா 6 முறை. 7வது முறை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க, புரியுதுங்களா? இப்போ இந்த 6 முறை ஆட்சி பண்ணியிருக்கீங்களே, திமுக முதல்வர்கள் தானே. அண்ணா சொன்னது உங்களால் நிறைவேற்ற முடிஞ்சா அதுக்கு என்ன முயற்சி பண்ணீங்க? ஏன் உங்களால் நிறைவேற்ற முடியலன்னு தப்பு சொல்ல நாங்கள் அப்போ சொல்லிட்டோங்க, இங்கே வந்து பார்த்தா பொருளாதாரம் இடம் கொடுக்கல, தயவுசெய்து மக்களே மன்னிச்சிருங்கன்னு சொல்லலாம்ல. இல்லை, இப்போ இலவச அரிசி வரைக்கும், விலையில்லா அரிசி வரைக்கும் கொடுக்குறாங்களே, அது ஏங்க நான் சொல்கிறது இலவச அரிசியில். கடையில் அரிசி 1 ரூபாய்க்கு 3 படி தரேன்னு சொன்னீங்க, அல்லது 1 படி 1 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னீங்க. நான் ரேஷன் கடையை விடுங்க, எல்லாருக்கிற எனக்கு ரேஷன் கடை கிடையாது. நான் சொல்கிறது என்னென்னா, அரிசி விலை ஆக்சுவலாக இவங்க அரிசி விலை ஏற்றத்தின் காரணமாக அன்னைக்கு முதலமைச்சர் அந்த பக்தவச்சலம் ஆட்சியில் கடுமையான உணவு பஞ்சம், விலைவாசி உயர்வு நடந்தது. அதெல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மட்டும் கிடையாது, விலைவாசி உயர்வு, அரிசி பஞ்சம், அரிசி விலை உயர்வு கடுமையாக இருந்ததால தான் இவங்க ஆட்சிக்கே வந்தாங்க. அதனால தான் இந்த அரிசி விலையை பற்றி அவங்க சொன்னாங்க. நீங்கள் உடனே இங்கே வந்து இப்போ வந்து இது கொடுக்குறாங்கன்றீங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்றான், ஆட்சிக்கு வந்து கலைஞரும் செய்யலை, அண்ணாவும் செய்யலை,
இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டு தானேங்க. இந்த இலவச அரிசி 10 கிலோ 20 கிலோ கொடுக்குறாங்களே, இதெல்லாம் இந்த கோவிட் பீரியடில் தானேங்க வந்துட்டுருக்கு. இல்ல இல்ல 2008 2009 சரிங்க, 1967லேருந்து 2000 வரைக்கும் ஒரு 30-40 வருஷம் செஞ்சீங்களா நீங்கள்? நான் கேட்குறேன். அதனால் வந்துங்க இவங்க அப்பத்துலேருந்து ஏன் கருணாநிதி கூவம் மணக்கும்னாரு, கூவத்தில் படகு விடுவோம்னாரு, குழாம்லாம் அமைச்சாங்க. பல 100 கோடி 1000 கோடி அரசு பணம் வீணாச்சு. இன்றைக்கி அந்த கூவம் பக்கம் நீங்கள் போக முடியுமா? மூக்கை பிடிச்சிட்டு தான் போகணும், மணக்கில் அச்சா. ஸோ இவங்க எல்லாமே சிங்கார சென்னைன்னு வாங்க. இவங்களுக்கு வந்து இந்த வசனம் தாங்க பேசுவாங்க. ஆனால் ரியாலிட்டியில் ஒன்றும் நடக்காதுங்க. இது வந்து கருவின் குற்றம். நான் சொன்னது உறுதிமொழி கொடுக்கறது ஏமாத்துறதுன்றது வந்து அண்ணா காலத்துலேருந்தே வருது, ஆரம்பத்துலேருந்தே தொடங்கியாச்சு. அதனால் இப்போ கனிமொழி இப்போ கொடுக்குற உறுதிமொழியெல்லாம் யாராவது நம்புவாங்களா? இப்போ நம்ம ஜனங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க. மாறி மாறி இவங்க ஏமாத்துறதால எதையுமே சீரியஸாக எடுத்துக்கல. இப்போ பாருங்கள், எடப்பாடி அவர் ஒரு அறிக்கைக்கு தயாரிக்க ஒரு குழு போட்டிருக்காரு. ஆனால் இன்ஸ்டால்மெண்ட்டில் 3 விட்டுக்கிட்டு இருக்காரு. 5 2 முறை வந்து வெளியிட்டுட்டாரு. அவரு வந்து 2000 ரூபாய் அந்த குழு என்ன சொல்லுதோ அது தெரியாது. இப்போ இவர் வெளியிட்டு இருக்கார். காரணம் என்ன? இவருக்கு தவிப்பு. உடனே ஆட்சிக்கு வந்தாகணும். 5 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்து அவர் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இவர் வந்து 1000 ரூபாய்னா நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன்றாரு. 3 சிலிண்டர் தராரு. அப்புறம் நான் ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ் கொடுக்குறேன்றாரு. எங்கேருந்து கொடுக்க போகிறாங்க? காசு எங்கே இருக்கு? இவங்ககிட்ட இதுக்கான நிதி ஆதாரம் இருக்கா? அரசாங்கன்றதால வரி போட்டு நிதியை உருவாக்கலாம், இல்லை கடன் வாங்கி நிதியை உருவாக்கலாம். இது 2 சரியான வழியா? ஆல்ரெடி 9 லட்சம் கோடியில் நம்ம தமிழ் மாநிலம் சிக்கிட்டு இருக்கு. 60,000 கோடி ரூபாய் நம்ம வந்து ஆண்டுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கோம். மாதத்துக்கு 5000க்கு மேலே கோடிக்கு மேலே கட்டிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த அழகில் வந்து மக்கள்கிட்ட வரி போன இப்போவே கடுமையான வரி, சொத்து வரி, எலக்ட்ரிசிட்டி கட்டணம், இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்போது மக்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்கிறது தான் இந்த உதாரணம். நாய் வாழை வெட்டி நாய்க்கே சூப் போட்டு கொடுக்குற கதை என்ன? மக்கள்கிட்டேருந்தே வருவாயை எடுத்து மக்களுக்கே 2000 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், சிலிண்டர் கொடுக்குறேன்னா இன்னொரு பக்கம் டாஸ்மாகில் இழுத்துடுறீங்க எல்லாத்தையும். பணத்தை பூரா அது வலிச்சின்னு போகுது. அதனால் இது வந்து நல்ல ஆட்சிக்கான அடையாளம் இல்லைங்க. இல்லை, கல்வி கடன் ரத்துங்கிறதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட, வெகுஜன மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தாதா? ஏங்க 15 லட்சம் கோடி, 15 லட்சம் எல்லார அக்கௌண்ட்லேயும் போடுறேன்னு ஒருத்தர் சொன்னார் 2014. அது அப்புறம் என்ன நிறைவேற்றலைன்னு கேட்டதுக்கு அமித்ஷா சொன்னார், இதெல்லாம் சீரியஸாக எடுத்தீங்களா, இதெல்லாம் அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பானார் கவுண்டமணி மாதிரி அமித்ஷா. அதனால் வந்து இதெல்லாம் ஜனங்க சீரியஸாகவே எடுத்துக்கலைங்க. எப்படிங்க பேங்க்கில் வந்து லோனெல்லாம் நீங்கள் அடைச்சிருவீங்களா? அடைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கா? இல்லைன்னா பேங்க்கு திவால் ஆகிடுமே. ரெண்டாவது, பேங்க்கில் இருக்கிற மணி நம்ம மக்களுடைய டெபாசிட் தானேங்க. இல்லை, அரசே தானே ஏற்கும்னு சொல்கிறாங்க. அதாங்க, அதை ஏற்கோன்னா நீங்கள் தான் வெளியே கடன் வாங்கிட்டு இருக்கீங்களே, அதை ஏற்றுன்னா அப்போ அதுக்கு கடன் வாங்குவீங்களா, இல்லை வரி போட்டு பணத்தை எடுப்பீங்களா? ஏதாவது 2ல் 1 தானேங்க பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு மத்திய அரசாங்கம் உங்களை வஞ்சிக்குது, மத்திய அரசாங்கம் உரிய வரி பகிர்வு தரல, நானும் ஒத்துக்கிறேன், நிதி பங்கீடு உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? ஒன்று கடன் வாங்கணும், மேலும் கடன். ஏன்னா இன்னும் 2% நம்ம கடன் வாங்க எலிஜிபிலிட்டி இருக்குது தங்கம் தென்னரசு படி. நாங்கள் 23 வரைக்கும் வாங்கலாம், 21 தான் வாங்கியிருக்கோன்னு. இன்னும் வாங்கிடுங்க. இந்த கடனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, 1947லேருந்து ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கிற வரைக்கும், அதாவது எடப்பாடி பதவி விடுற வரைக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கு 4.5 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. இப்போ இந்த 4.25 வருஷத்தில் 5 லட்சம் கோடி அதிகமாக இருக்குது, 9.5 லட்சமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், அத்தனை முதலமைச்சர்கள், அத்தனை ஆட்சி, 50 வருஷம் 60 வருஷம், அப்போ 4.5 லட்சம் தான். இந்த 4.25 வருஷத்தில் 5 லட்சம் இவங்க கடன் வாங்கியிருக்காங்கன்னா இது ஒரு நல்ல பொருளாதாரமா? அப்போ கடன் வாங்கி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தான தர்மங்கள் பண்ணுறாங்க. இல்லை, வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு தான் நாங்கள் செலவு பண்ணுறோம். இல்லை, வெல்ஃபேர்ன்றது இது இல்லைங்க. வெல்ஃபேர்ன்றது விஜய் அந்த வகையில் நான் பாராட்டுவேன். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், 2-3 விஷயம் சொல்கிறாரு.
எது சாத்தியமோ, எது நடக்குமோ, எது என்னால் செய்ய இயலுமோ முடியுமோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். நான் பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாற்ற மாட்டேன். ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறாரு? சுங்காசத்தில் சொன்னார், ஒவ்வொருத்தருக்கும் நிரந்தர வேலை இருக்கணும், ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கணும், ஒரு சொந்தமான வீடு இருக்கணும்னாரு. கொடுக்கணும்னு சொல்ல. அதுக்கு அவர் அர்த்தம் என்னன்னா, இல்லை அது அவர் என்ன சொன்னார்னா, அந்த அர்த்தம் என்னன்னா, அரசாங்கம் கொடுக்கறது இல்லை, அவங்க அதை வாங்குற அளவுக்கு அவங்க நிதி தன்மையை மேலே ஏற்றுறது. அப்போ மாநிலத்தின் நிதி நிலைமையை மேம்படுத்தினால், மக்களின் வாங்கும் சக்தி இருக்குல்ல, பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி, அதை அதிகப்படுத்தினா அவங்க வாங்கிக்குவாங்க. இப்போ ஒருத்தர் கையில் ஒரு 1000 ரூபாய் கூடுதலாக இந்த மாதம் கிடைக்குதுன்னா 2 சட்டை எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க, ஒரு செருப்பு வாங்குவாங்க. ஆனால் அதை ஏன் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் கொடுக்குறீங்க? அவங்கள வாங்க வைங்க. அதாவது மாசேதுங்கன்னு ஒரு பெரிய சீன தலைவர் இருந்தார். அவர் என்ன சொல்லுவார்னா, நீ அவனுக்கு மீனை கொடுக்காத, அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொடு, அவனே பிடிச்சிட்டு போயிடுவான். இப்போ அரசாங்கம் இத்தனை வருஷம் இவங்க மாறி மாறி ஆண்ட பிறகும் இன்னும் வெட்டி சேலைக்கு லைனில் நிற்க வைக்கிறாங்கல்ல, அதை வாங்கிறதுக்கு ஒரு வாட்டி ஞாபகம் இருக்குங்களா? இந்த நெசப்பாக்கமாக அது ஏதோ ஒரு ஊரில் 3-4 பேர் இறந்துட்டாங்க அந்த கியூ நெரிசலில், கூட்ட. இன்றைக்கி அந்த நிலைமையில தானே இருக்கிறோம். 1000 ரூபாய் கொடுத்தா வாங்கிறது கியூ நிற்கிது. அப்போ மக்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தலை இல்லை, மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்க திமுக. இன்னமும் ஃப்ரீ பஸ் விடுறேன், இன்னமும் கடனை ரத்து பண்ணுறேன். அப்போ ஜனங்க வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படல. நீங்கள் சும்மா தேர்தல் இப்போ லேப்டாப் கொடுக்குறாங்களா, காலேஜாக போயிட்டு 10 லட்சம் 20 லட்சம்னு. இதனுடைய உண்மையான நோக்கம் என்ன? ஓட்டை வாங்கணும் தான். இல்லைன்னா 4.25 வருஷத்துக்கு கழித்து இதை செய்ய வேணாம், இது நல்ல விஷயம், இது மாணவர்களுக்கு பயன்படணும்னு நினச்சிருந்தீங்கன்னா உள்ளபடியே. இல்லை இப்போ ஏதாவது திடீர்னு ஃபண்டு வந்துடுச்சா? ஃபண்டே வரலன்னு தான் கத்திட்டு இருக்கீங்க. இப்போ தாங்க ஃபண்டு எங்களுக்கு வந்தது, அதனால் நாங்கள் லேப்டாப் கொடுக்குறோம். இல்லை, தேர்தல் வருது. ஆகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் கூட எவ்வளோ கல்மிஷமாக இருக்காங்க பாருங்கள். ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு +1 +2 கொடுத்தா யூஸ் ஆகும், அதை அவன் காலேஜுங்க எடுத்துக்குவான். ஆனால் காலேஜில் கோர்ஸ் முடித்து போகிறவனு கொடுக்குறீங்க, 3 மாதத்தில் போயிடுவான், அவன் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவான், வேலைக்கு பயன்படும். ஆனால் உங்கள் நோக்கம் ஏன் அங்கே +2 +1லாம் கொடுக்காமல் இருக்கீங்க? 18 வயசு ஆனவனுக்கு தான் ஓட்டு இருக்குது. இப்போ ஓட்டுக்கு நோட்டாக கொடுக்குறதுக்கு பேர் லேப்டாப்பாக கொடுக்குறாங்க. இது எல்லாமே கரப்ஷன் தாங்க. இது நலத்திட்டங்கள்னு போர்வையை போத்திக்கிறாங்க. ஏன் அந்த நலத்திட்டங்கள்லாம் தேர்தல் வந்தால் தான் வருது? நான் என்ன கேட்குறேன்னா, இவங்க ஒரு 30 வருஷம் ஆட்சி பண்ணிக்கிறாங்க, திமுக ஒரு 30 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கு. ஏன் இதெல்லாம் அவங்க செய்யலை இத்தனை வருஷமா? இப்போ வேறு யாராவது ஆட்சி பண்ணால் கூட எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ திமுக சொல்கிற பல விஷயங்கள், அதிமுக சொல்கிற பல விஷயங்கள், இதெல்லாம் ஏன் ஆட்சியில் இருந்த காலத்தில் இவர்களால் செய்ய இயலவில்லை? ஏன் செய்ய முடியல? அப்போல்லாம் மறந்துட்டாங்களா, தூங்கிட்டாங்களா, இப்போ தான் எழுந்து நினைவு வருதா? அதுவும் ரொம்ப கேவலமாக பார்க்குறேன். 75 வருஷ கட்சி, ஒரு 30 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சிகள் மக்களை போய் சந்தித்து குறைகளை கேட்குறோம், அவங்க கோரிக்கைகளை கேட்குறோன்னு ட்ராமா போடுறீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லை? உங்களுடைய நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், வட்ட செயலாளர், மாவட்ட அவனை கேட்டாலே சொல்லுவானே இந்த ஊரில் என்ன பிரச்சனைன்னு. மக்களை இப்போ தான் தேடி போகிறாங்க, பிரச்சனை என்ன சொல்லுப்பான்னு. ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? நீ போதை கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான வன்முறை, தலித்துகளுக்கு எதிரான ஆணவ கொலைகள் அதிகரிக்குது, இந்த ஜாதிய வன்முறைகள் தென் மாவட்டங்களில் நடக்குது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? இதுக்கு போய் ஒரு டூர் அங்கங்கே போய் சந்திக்கிறது, அப்போ தான் நெசவாளர்களை சந்திப்பாங்க. அது என்னவோ இப்போ தான் நெசவாளர்ன்ற ஒரு வர்க்கமே உருவான ஏமாற்று வேலைங்க இது. ஃபுல்லாக ஓட்டு அரசியல். அதுக்கு இவங்க அந்த சீசனில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. அரங்கத்திற்கு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி சார்.